சே என்னப்பா விஷ்ணு இடப்பட்ட யமதர்ம கணக்குப்பா விஷ்ணு சூரியன் முனியப்பன் கணக்கு. இப்போ விஷ்ணு எல்லாம் கேட்டுக்கோப்பா. இப்போ ஓன்றதை நாங்கள் கணக்கு கொடுக்கோம். நீ நீதிமன்றத்தில் நிற்க, இராணுவ நீதிமன்றம் கோர்ட்டு இராணுவ தளபதியார் கடவுள் நிற்கார். நீ பக்கத்தில் அண்ணனை பார்த்து கும்பிட்டு கொண்டே நிற்கிற விஷ்ணு. நல்லா கேட்டுக்கோப்பா. ஊடாலப்பட்ட மாநிலத்தில் விமானப்படைக்கு கணக்கு போட்டாச்சு. இது ஆட்டாமட்டிக்க சரஞ்சரமாக அப்படியே டெல்லியும் தமிழ்நாடு வரைக்கும் இறங்கிடுவான். இறங்கி முடித்ததும் நிலப்பரப்பு உள்ள பெட்டியை தூக்குவான். அமைச்சர் பூரா காலை ரெண்டு பிளந்து உட்காந்துருக்கானா, அப்படி இப்படி பிளந்து விற்பனைக்கு உட்காந்து கண்டாலுமே பூமி அழிக்கான். இதை கணக்கை பிடிக்கல பத்திரப்பதிவில் பூராமே விமானப்படை தூக்கிடுவான். நிலப்பரப்பில் பூரா கையெழுத்து போட்டவனை பூரா அரசியல்வாதி கவர்மெண்ட் வேலாக்கிறவன் எல்லாமே அடைக்க தூக்கிடுவான். தூக்கி உக்காளி கொண்டு போயிடுவான். எங்கே கொண்டு போகிறான்னு தெரியாது. அதான்டா கணக்கு. கைலாசத்தில் போட்டாச்சு கணக்கு. ஆணும் பெண்ணும் தூக்குவான். அதான் கையெழுத்து போட்டியா? கையெழுத்து என்ன கையெழுத்து போட்டிருக்க? விற்பனை கையெழுத்து போட்டிருக்கியாடா? அரே கவர்மெண்ட் வேலாக்கிற புளுத்தி உனக்கு உயிர். அதை அடித்து லத்தி வர வச்சுருப்பான். அடிச்சுக்கிட்டே சொல்லுவான். குட்டுக்கிற குட்டுப்பு அடிச்சுக்கிட்டே சொல்லுவான். என்ன சொல்லுவான்? உனக்கு உயிர் வாழ்றதுக்கு 3 வேளைக்கு என்னடா திங்கன்னு கேள்வி வைப்பான். சாப்பாடு, உணவு, காய்கறிகள். அப்போ அது எங்கடா அந்த இடத்தங்கடா? அந்த நிலத்தை கேட்பான். நாங்கள் கையெழுத்து போட்டோம். விவசாய இடத்துல பூராமே மில்லு தொழிற்சாலை கம்பெனி பூரா கட்டியிருக்கான். அப்படியேம்மா ஒரு குட்டுப்பு. எதுக்குடா கையெழுத்து போட்டால்? இந்த அமைச்சர் போட சொன்னான், அவனை தூக்குடா. இப்படித்தான் பிடிதல் வர்றது. இப்படித்தான் விவசாயத்தில் கையெழுத்து போட்டோன்னா கிராம அதிகாரியை தூக்குவான். அடுத்தாப்பில் பஞ்சாயத்து போர்ட்டில் தூக்குவான். பத்திரப்பதிவில் தூக்குவான். இதுதான் கணக்கு. அந்த ஒரு பெட்டியில் தான் எல்லா கண்டாரோலையுமே அடங்கி போய் கிடக்கான்ல. எல்லா செரிக்கு மேலே உள்ள அடங்கி கிடக்கால. பத்திரப்பதிவு பெட்டியில் அடங்கி கிடக்கால. கேடு கட்ட கண்டாரில் அம்புட்டு நீதிமன்றத்தை அவமதிப்பு. கோர்ட்டில் அங்கே அவங்க என்ன முடியும்? கழுத்து முட்டை ஏற்றி விடிய அவங்கள பூரா குழப்பி நாசம் பண்ணி ஒரு சாப்பாட்டு உணவு இல்லாமல் தன்னால் தவிச்சு இங்கிட்டு ஓடிக்கிட்டு அலையுதாங்க நீதிமன்றம் கோர்ட்டில். ஏடா தண்டனை போலியே, தண்டனை கொடுக்க இந்த கண்டாரலுமே இவ்வளோ சேட்டை பண்ணுதானே. இவர் அவங்களே இப்படி தான் சொல்லுவாங்க. கண்டாரோலியுமே இவ்வளோ சேட்டை பண்ணுதானே ஐயா வைதாரு அப்படிங்கிற கணக்கு வெளியே வந்துருச்சு. புரியுதா? இவ்வளோ சேட்டை பண்ணிவிட்டு நாக்கை ரெண்டே தூக்கிட்டு வந்து உக்காந்துட்டு பெட்டிஷன் வாங்கிட்டு ஓடி போயிருதான். இது என்ன அப்படிங்கிற கேள்வி உள்ள நடக்கு நீதிமன்றம் கோர்ட்டுப்பா. நீதிமன்றம் கோர்ட்டில் இந்த வானரப்படை, தரப்படை, விமானப்படை எல்லாம் போட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக நீதிமான் எல்லா நீதிமன்றத்திலையும் போய் மிதிப்பார். மிதிக்கிற மிதியில் பூரா கண்டாரோலையுமே உள்ளே தூக்கி போடுற கணக்கு தான் வரும். முக்கால் சேர்த்தியும் என்ன பண்ணுமான்னு கேட்டேன். யூடியூப் சேனல் இப்போ பூரா மாட்ட போகிறான். ஆணும் பெண்ணு இப்போ மாட்ட போகுது. யூடியூப் சேனலில் விடுறது, விளையாட்டுக்கு விடுறது, சும்மா ஜாலியாக ரிக்கார்ட் டான்ஸ் ஆடுறது. இது என்ன விளையாட்டுக்கு? கைலாசத்துலேருந்து போகிற கணக்கு இன்னும் எடுக்காமல் உட்காந்து ஆட்டினாங்கன்னா அப்போ கணக்கு யூடியூப் சேனலில் விடுறவனை பிடிக்கணும்ல. யூடியூப் சேனலில் விடுறவன், ஆடுறவன், பாடுறவன், பூரா அகமாதம் பண்ணுறவன், பூரா தப்பு செய்கிறவனை பூரா விடுறது எல்லா கணக்குமே இதிலே பிடிச்சிருவான். அரசியல்வாதி இத்தனை லட்சம் கோடி வச்சுருக்காங்க, அதையும் தூக்குவான். அப்படியே தூக்குவான். செண்டு அந்த விட்டுருக்காண்டா. நீ என்னடா இத்தனை லட்சம் கோடி அரசியல்வாதியை பிற பல லட்சம் கோடி உள்ளவனை தூக்குவான். இப்படியே இந்த யூடியூப் சேனலில் பார்த்து நிறையா கை வைப்பான். இப்போ யூடியூப் சேனலில் ரிக்கார்ட் டான்ஸ் ஆடுதாப்பா. 2 காலக்கை தூக்கிட்டு வித்தோட்டமாக ஆடி காடி அந்த பேப்பர் பணம் பேப்பர் மொட்டையும் பேப்பர் வேணுங்கிற இதை போட்டாச்சும் 4 பேர் பார்ப்பான். உடனே அதில் பணம் காகித பேப்பர் வருது உட்காந்து திங்கான். இதெல்லாம் உட்காந்து உங்களுக்கு விளையாட்டாடா கேடுகட்ட கண்டாரம். இன்றைக்கி யூடியூப் சேனல் போட்டாச்சுடா. யூடியூப் சேனலில் ஆட்டம் பாட்டம் பூரா ஓடுற கணக்கில் ஆணும் பெண்ணும் தூக்கி உள்ள செயலராக 13 செயலராக 13 கம்பி டெல்லி தமிழ்நாடு ஊடாலப்பட்ட மாநில நீ போட்டாச்சுடா கணக்கு.